தானியேலுடைய ஜெபத்தை கவனித்தால் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறார். பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, 23 2 வசனங்களை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. ஒரு தேவதூதன், காபிரியேல் தூதன் இறங்கி வருகிறான். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. உன் ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வந்து விட்டது. தானியேலே, அந்த பதிலை உனக்கு சொல்லுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று தேவதூதன் வந்து நிற்கிறான். தானியேல் ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுகிறான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னையும் தன் ஜனத்தோடு இணைத்து கொண்டு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நானும் என் ஜனங்களை பாவம் செய்து விட்டோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து தாழ்த்தி வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார். ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டாரு. பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஜெபம் செய்வது. போன வாரம் என்ன ஜெபிச்சீங்க? போன வாரம் என்ன ஜெபிச்சேன் மறந்து போச்சே. பதில் கிடைச்சதா தெரியல. இப்ப ஜெப குறிப்பு மாறிட்டு. போன மாசம் என்ன ஜெபிச்சீங்க? ஏதோ ஒண்ணுக்கு ஜெபிச்சேன், சரி பதில் வந்துச்சா தெரியல. ஜெபம் பண்ண பதில் வந்துச்சான்னு தெரியல. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நீங்க சொல்லணும், நான் போன மாசம் இதுக்கு ஜெபிச்சேன், கர்த்தர் பதில் கொடுத்தார். போன வாரம் இதுக்கு ஜெபிச்சேன், எனக்கு பதில் வந்தது. ஒரு 6 மாசமா இதுக்கு குறிப்பா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா இன்றைக்கு அந்த பதில் வந்திருக்கிற தேசத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பது. அல்லேலூயா. தானியேல் அப்படித்தான் ஜெபம் பண்ணுகிறார். தேவதூதன் வந்து பதிலை கொண்டு வருகிறான். உங்களுக்காகவும் தேவன் தம் தூதர்களை அனுப்புவார். உங்களுக்காகவும் காபிரியேல் தூதர்களுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார்கள். என் மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. என் மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து பதில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். ஜெபத்துக்கு பதில் வரும். கொர்நேலி ஜெபிக்கிறார். தேவதூதன் வந்து நிற்கிறான். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, பரலோகத்துக்கு வந்தது, அது பதில் சொல்ல ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்க வீட்டுக்கு தேவதூதன் வர்றானா? நிறைய பேர் சொல்றாங்க, பிசாசு தான் ஏன் வருது, ஒரே யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது, பேய் தான் நடமாடுது, இருளா இருக்குது, பிசாசு சிரிக்கிற மாதிரி இருக்கு. தேவதூதன் வராம பிசாசு ஏன் வர்றான் வீட்டுக்குள்ள? அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்குது, அதை முதல்ல அப்புறப்படுத்துங்க. பிசாசுக்குரிய ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்குது, அதை அப்புறப்படுத்திட்டா பிசாசு வர முடியாது, தேவதூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிங்க, ஆண்டவர் உங்களை காண்பிப்பார். எதை வீட்டை விட்டு வெளியாக்கணும், எதை அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் அப்புறப்படுத்தி வீட்டை கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருந்தா தேவதூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகணும். தானியேல் அப்படி ஜெபிக்கிறார், பதிலை பெற்றுக்கொள்ள மறைக்கும். எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் மழை அனுப்ப போகிறேன், எலியாவே உன்னை போய் ஆகாபுக்கு காண்பி. காமிச்சாச்சு, அக்னி இறங்கியாச்சு, ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? சிகரத்தின் மீது ஏறி தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக? மழைக்காக. 3.5 ஆண்டு காலம் மழை இல்லை, மழை வரணும், மழை பெய்யணும். அதுக்காக ஜெபிச்சுட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். எதுக்கு பார்க்கணும்? நான் ஜெபிக்கிறது எதுக்கு? மழைக்காக ஜெபிக்கிறேன். மழை வரணும்னா முதல்ல மேகம் எழும்பி வரும். அந்த மேகம் வர ஆரம்பிச்சதாலே மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் ஜெபிக்கிறதற்கு பதில் வருகிறதா போய் பாரு. வேலைக்காரன் போய் பார்த்தா சமுத்திர முகமா, வானுக்கு ரொம்ப கிளியரா இருக்குது, ஒன்னையும் காணும். நான் இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், போய் பார். இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்கலை, ஒரு மாற்றமும் இல்லை.
இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், 3வது முறை, 4வது முறை, 5வது முறை. இவ்வளவு ஜெபிச்சாச்சு. ஆண்டவர் சொன்னாரு மழை அனுப்பவனே, அனுப்பலையே, என்ன பண்றது? இதுக்கு மேல ஜெபிக்க முடியாது, கர்த்தர் விட்ட வழி அப்படின்னு இருக்கல. மறுபடியும் ஜெபிக்கிறார், மறுபடியும் ஜெபிக்கிறார். 8வது முறை ஜெபிச்சுட்டு வேலைக்காரன் பார்த்தா உள்ளங்கிழவு மேகம் எழும்பி வருகிறது. பதிலை காணும் வரைக்கும் ஜெபிப்பதுதான் கருத்தான ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். பதிலை எதிர்பார்த்து ஜெபிப்பது, பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பதுதான் கருத்தான ஜெபம். நீங்க பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கணும். ஒரு வியாதி வந்துட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். 2 நாள் 3 நாள் ரொம்ப ஜெபம், இயேசுவின் நாமத்தால ஜெபம். 4 நாள் ஜெபிச்சாச்சு, ஒன்றும் நடக்கலையா? சரி, ஆண்டவர் எனக்கு இந்த வியாதி தந்துட்டார், இப்படியே இருந்துட்டு போயிடலாம். நீங்களே தீர்மானம். ஆண்டவர் வந்து சொன்னாரா, நான் உனக்கு வியாதியை தந்திருக்கிறேன் மகளே, அதை பத்திரமா வச்சுக்க, மகனே உனக்கு வியாதியை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடக்கூடாது, பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கணும். அற்புதத்தை காணும் வரைக்கும் ஜெபிக்கணும். அதுதான் கருத்தான ஜெபம். தானியேலுடைய ஜெபம் படித்தான். எலியாவினுடைய ஜெபம் உள்ளங்கையளவு மேகம் எழும்ப வரைக்கும் ஜெபிக்கிறார். உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. இந்தியாவில் இழப்புதல் வரணும், ஆவியின் மழை ஊற்றப்படணும், பின்மாறி காலத்தை மழை வரணும்னு ஜெபித்து 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 இப்ப கவனித்து பாருங்க, உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. நடக்கிற சம்பவங்களை கவனித்து பார்த்தால் உள்ளங்கிழவு மேகம் இந்தியாவிலே எழும்பி விட்டது. பெரிய மழை ஊற்றப்பட போகிறது, ஆவியின் மழை ஊற்றப்பட போகிறது. தேசத்தை மறுரூபமாக்குகிற ஆவியின் அக்கினி இறங்க போகிறது. அல்லேலூயா. நடக்கிறது கவனிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது. ஜெபத்துக்கு பதில் வருதா, என்ன நடக்கிறது கவனிக்கணும். மந்தை பெருகுவதை போல ஒரு சபை பெருக பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல, என்ன பண்றீங்க? வாக்கு தந்துட்டான்னு எழுதி வச்சா நடக்காது, எழுதி போர்டில் மாட்டி வச்சாலும் நடக்காது. அதை வச்சு ஜெபிக்கணும். நீங்க சொன்னீங்களே அதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. எதுவரை ஜெபிக்கணும்? பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியே சபையில் ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறதா? எங்கே உங்களுடைய வாக்கு தத்தம்? ஜெபிக்கணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை, சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது இல்லை. வேத புத்தகம் முழுதும் பாருங்க, கருத்தா ஜெபிக்கணும். எலியா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணினார். நாம் அப்படி ஜெபிக்கணும். டாக்டர் பாலி அங்கிச்சோ தென்கொரியாவில் பெரிய சபைக்கு போதகராக இருந்தார்ல, அவருடைய மகன் வாலிப பையன் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் பிக்னிக் கூட்டு போனாங்க பிள்ளைகளை. ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது. சாப்பிட்ட சாப்பாடில் ஒரு விஷம் ஏதோ கலந்துட்டு, அந்த பாய்சன், ஃபுட் பாய்சன். நிறைய பிள்ளைகள் வாமிட் எடுத்து மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பல பிள்ளைகள் செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. பாலியங்கச்சோடைய மகனும் இறந்துட்டான். அவருடைய மகனை இறந்துட்டான்னு செய்தி அவருடைய ஒய்ஃபை ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறீங்க, என்னாச்சு? மகன் செத்துட்டான்னு சொல்கிறாங்க, பிக்னிக் போன பையன் இறந்துட்டான்றாங்க. ஓடி வந்தார். அவருடைய கூட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் ஓடி வந்தாங்க வீட்டுக்கு. அதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க ஆஸ்பத்திரியில். இந்த பெண்ணத்தை கொண்டு வந்தால் நீல நிறமாக்கி விட்டார், பாய்சன்னால இறந்துட்டான். அப்படி மனைவி சொல்றாங்க, எங்காவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் என் பிள்ளைய காப்பாத்துங்கன்றாங்க. பாலியல் தெரிஞ்சுட்டு இறந்துட்டான். இனி டாக்டர்ஸால ஒன்றும் செய்ய முடியாது, மருத்துவத்தால குணமாக்க முடியாது. அவர் சொன்னார், குழந்தைய கொண்டு போய் தன்னுடைய ரூமில் படுக்க வச்சு, பெட்ரூமில் படுக்க வச்சு கதவை மூடிட்டார், முழங்கால் படிக்கிட்டார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கார். இயேசு ஒருத்தர் தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் முழங்கால் படிக்கிட்டார். அவன் மனைவி சொல்றாங்களே, என்ன இந்த ஆள் பண்றாரு, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் என் பிள்ளை காப்பாற்ற ஏதாவது பண்ணலாம ஒரு வீட்டுக்கு ரூமுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி வெளியில ஜெபிக்கிற சத்தம் கேட்குது. பாலிங்கச்சோ கதறுகிறா, தன்னை ஒப்பு கொடுக்கிறா. தண்ணீர் ஏதாவது என்கிட்ட குறை இருக்குதா, என்கிட்ட தப்பு இருக்குதா, ஆண்டவரை அறிக்கையிட்டு கதறி அழுது என் பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். பல நிமிட நேரம் ஆகிவிட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம். திடீரென்று அவருடைய மகனுக்குள்ளே ஜீவன் வந்து விட்டார். அவன் எழுப்பி உட்கார்ந்தான்.
அவன் எழும்பி உட்கார்ந்துட்டான். அப்பா நான் என்னப்பா நடந்தது? அவன் சொன்னான், நான் தேவதூதனால் பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டேன். அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவதூதல் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான இடம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். அப்போ இயேசுவை நான் பார்த்தேன். அவர் என் பக்கத்தில் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், தம்பி நீ பூமிக்கு திரும்பி போன்னு சொன்னார். நான் போக மாட்டேன், இங்கே தான் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ போகலைன்னா உங்கள் அப்பா முழங்கால் போட்டாங்க, என்னை விட மாட்டான். நீ போகலைன்னா என்னை விட மாட்டான். அவன் முழங்கால் போட்டுட்டான். நீ போய்த்தானே ஆகணும். இல்லை நான் போக மாட்டேன். இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லி இயேசுவே கூட்டி கொண்டு வந்து விட்டார். அவன் சொல்கிறான், இங்கே தான் நிற்கப்பாங்க, ஏசப்பா நிற்கிறாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்ஸ் சொல்ல. இவருக்கு கண்ணுக்கு தெரியல, மகனுக்கு தெரியுது இயேசு அங்கே நிற்கிறது. தேங்க்ஸ் சொல்லுங்கண்டா. அந்த இடத்த அந்த திசையை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுகிறார். மகனை உயிரோடு வெளியே கூட்டிகிட்டு வந்தார். பரலோகம் என்ன சொன்னது? பால் எங்கச்சோ முழங்கால் போட்டு விட்டால் பரலோகம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லாமல் முழங்கால் விட்டு எழும்ப மாட்டார். அந்த மாதிரி தானியேல் முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். எலியா முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். பவுல் முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். பேதுரு முழங்கால் படியிட்டு விட்டார், தொற்கால் உயிரோடு எழும்பித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டால் இந்தியா மாறித்தான் ஆக வேண்டும். இந்தியாவில் எழுப்புதல் வந்ததான் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஜெபம், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம். ஆண்டவரே பதிலை நாங்க பார்க்கணும், இதை நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம். 26 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், அமெரிக்கா எழுப்புதலுக்காக போய் ஜெபம் பண்ணு. ஐயோ, இது எவ்வளவு தூரமான தேசம் ஆண்டவரே, வருஷம் வந்து ஜெபிக்கணும்னா என்னால் முடியாது. இல்லை, அந்த தேசத்தில் எழுப்புதல் வேணும், நீ போ. எனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினேன். வருஷம் போய் 3 நாள் உபவாசம், சாப்பிடாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். 3 இடத்துல, வாஷிங்டன் டிசியில், கலிஃபோர்னியாவில், டெக்ஸஸில். வெள்ளி அதுதான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு வந்துக்கிட்டே இரு, அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஜெபிக்கிற மக்களை எழுப்பு. 25 வருடம் ஜெபிச்சா, 1 வருஷம் கூட தடை இல்லாமல். கொரோனா காலத்தில் இங்கிருந்து ஆன்லைனில் எல்லாரும் இணைந்து ஜெபித்தோம். இந்த வருஷம் நான் போயிருக்கிறேன், பெரிய மாற்றம். வாலிபர்கள் கூட்டமாக எழுப்பி ஆண்டவர் ஆராதிப்பது மாத்திரம் தெருவில் நின்று பிரசங்கம் பண்றாங்க. கூட்டமா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அமெரிக்காவை தேவன் அசைக்க ஆரம்பித்து விட்டார். எங்கெல்லாம் போய் ஜெபிச்சோம், பார்லிமெண்ட்ல போய் ஜெபிச்சோம், ஒயிட் ஹவுஸ்ல போய் ஜெபம் பண்ணினோம், கர்த்தர் நடத்தினபடி ஜெபித்தோம். இந்த வருஷம் அமெரிக்கா கேபிட்டல் பார்லிமெண்ட்ல உள்ள பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் சவரை உள்ள கூட்டிட்டு போனாங்க. டூர் இருக்கிற உள்ள அதில் கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் போய் பால்கனியில் உட்கார்ந்துருந்தோம். பாராளுமன்ற கூட்டம் நடக்கிறாரு, பட்ஜெட் கூட்டம் நடக்கிறாரு. கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பார்த்தேன் நான். நாங்கள் பேசுகிறாரு, ஒருத்தர் பேசுகிறார், அப்படியே வைராக்கியமாக பேசுகிறார், தைரியமாக அவர் பேசுகிறது எல்லாம் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அமெரிக்கா பார்லிமெண்ட்டுக்குள்ள அவர் பேச்சை கேட்டு விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்பப்போ எழும்பி இவங்க எதிர்கட்சி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, அங்கே ஆளுங்கட்சி. அவர் பேசுறது கேட்டு எதிர்கட்சிக்காரங்களை எழும்பி கை தட்டுறாங்க. என்னடா இது, யார் இந்த ஆளு, இந்த மாதிரி பேச்சில் இவ்வளோ காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை முடிக்கும் போது ஒரு கதையை சொன்னார். பேச்சை முடிக்கும் போது அதுதான் எனக்கு ஆச்சரியம். பார்லிமெண்ட் அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவர் சொன்னார், we don't trust government, we trust in the Lord அப்படின்னு முடித்தார். நாங்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதான் சொல்லி முடித்த வார்த்தை. பார்லிமெண்ட்ல எல்லாரும் எழுப்பி கை தட்டி ஆரவாரம் பண்ணினாங்க. இயேசு மகிமைப்படுவதை என்னால நேரடியாய் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஜெப கூட்டம் நடத்துகிறார், பைபிள் ஸ்டடி நடத்துகிறார். அவர் தான் 3வது முக்கியமான நபர் அமெரிக்காவில். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ஸ்பீக்கர். 3வது பவர்ஃபுல் ஒரு லீடர். அவர் சொல்லுகிறார், we trust in the Lord. நாங்க கவர்மெண்ட்டை நம்பலங்க, கர்த்தரை நம்புகிறோம்னு அறிவிச்சார் பார்லிமெண்ட்லேயே. இந்த மாதிரி சத்தம் அமெரிக்காவில் எழும்பி விட்டது. இந்தியாவிலேயே சட்டசபைகளில் எழும்பணும்.
துதியின் சத்தம் எழும்பணும், அல்லேலூயா சத்தம் எழும்பணும், பார்லிமெண்ட்ல எழும்பணும். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. 26 வருட ஜெபம் நீ கண்கூடா அந்த எழுப்புதலை கர்த்தர் பார்க்க வைத்தார். நம்ம இத்தனை வருடம் ஜெபித்திருக்கிறோம். நான் சொன்ன அமெரிக்காவில் நாங்கள் இந்தியாவில் ஜெபிச்ச மாதிரி நீங்கள் அமெரிக்கர்கள் ஜெபிச்சிருந்தா அமெரிக்காவில் 10 எழுப்புதல் வந்திருக்கும். என்ன எல்லாம் கிறிஸ்தவ நாடு இல்லைங்க, கிறிஸ்தவ நாடு. மோர் தென் 40% மேலே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில். பெரும் காரியத்தை இப்போ மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா தேசத்திலும், இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டார். ஜனங்கள் ரோடுகளில் நின்று பாட்டு பாடி துதிக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் தேசத்திற்கு முதல் முறை போக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கத்தோலிக்க தேசம் பிரேசில் தேசம். இன்றைக்கு மோர் தென் 50% ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்தியாவை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதல் தான் மூல உலகத்தை அசைக்க போகிறது. அந்த காலம் வந்து விட்டது. ஆனா தானியேலை போல நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். தானியேலை போல நம்ம ஜெபிக்கிற உண்மைதான். நம்ம எல்லாருமே தானியல்களாக மாறணும். அவர் ஜெபித்தபடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஜெபத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கு. என்ன காரணம்? அவரால் இப்படி ஜெபிக்க முடிந்தது? எப்படி அவரால் இவ்வளவு ஜெபிக்க முடியும்? ஆவியானவர் உதவி செய்ய முடிந்தது. 2 காரியத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் வாலிபனாக, இளம் வாலிபனாக, அடிமையாக, கைதியாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு 1000 மைல் கடந்து அந்நிய தேசம், மந்திரவாதங்களை, பில்லிசோனிகளை, பாவங்களை நிறைந்த தேசம். இங்க குடிக்கலாம், வெறிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், எல்லா பாவ சிற்றன்பத்தை அனுபவிக்கலாம். எல்லாம் நிறைந்த ஒரு தேசம். இது பாவம் நிறைந்த ஒரு தேசம், மந்திரவாதங்கள் நிறைந்த ஒரு தேசம். இங்க அவரை கட்டுப்படுத்த யாரும் இல்லை, பெற்றோரும் இல்லை, அல்லது போதகரும் இல்லை, ஆசாரியரும் இல்லை. இஷ்டப்படி வாழ முடியும். ஆனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், வாலிபனாய், என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த தேசத்துக்கு வந்தாலும் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற என் தேவனுடைய தாசனாய் வந்திருக்கிறேன். இந்த பாபிலோன் தேசத்திலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். வாலிப வயதில் ஒரு தீர்மானம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பாவம் நிறைந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், செல்போன் நிறைந்த உலகம், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறைந்த உலகம், எல்லா விதமான பாவங்கள் நிறைந்த உலகத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். இயேசு சொன்ன ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற தானியேல்கள் வேண்டும் ஆண்டவருக்கு. நான் அதையும் செய்வேன், இதையும் செய்வேன், அதுவும் தப்பு இல்லை, கர்த்தருடைய கிருபை தாங்க. நோ, நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அவரை போல பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். தானியேல் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததனால தான் அவனுடைய ஜெபத்திற்கு பரலோகம் கனம் கொடுத்தது. இந்த பக்கம் பாவத்தை செய்து கொண்டு, இந்த பக்கம் அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு எவ்வளவு நாட்கள் இப்படி வாழ போகிறோம்? வாழ்ந்தால் இயேசுவுக்காக வைராக்கியமா நிற்கணும். பாவம் பாவம்தான். பாவத்திலிருந்து விலக்கி பரிசுத்தமாய் வாழத்தான் கிருபை, பாவம் செய்வதற்கு அல்ல கிருபை. ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஊழியக்காரனை நம்பி ஏமாந்து விடாதிருங்கள். வரப்போகிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். உடைய கண்ணின் பார்வையில பரிசுத்தம், உடைய சிந்தனையில பரிசுத்தம், உங்க அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம், உடைய ஊழியத்திலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், வீட்டுக்குள்ளே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவுடைய ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படணுமானா ஜெபிக்கிற ஆள் எப்படிப்பட்டவன் என்று தேவன் கவனிப்பார். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினான். ஒரு தீர்மானம், என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். நான்
பரிசுத்தமுள்ள தேவனுடைய தாசன். என் ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர். அதுக்கு தான் முதலிடம். நீ ஐடில வேலை பார்க்கலாம், ஃபேக்டரியில வேலை பார்க்கலாம், அல்லது எந்த துறையில வேலை பார்த்தாலும் இங்கெல்லாம் இது சகஜம். இது இல்லாம இருக்க முடியாது. என் தேவன் எங்கும் என்னோடு இருக்கிறார். யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். இதுக்கு இடம் கொடுக்க முடியாது. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தானியேலுக்குள் அர்ப்பணிப்பு. இரண்டாவது ஒரு வசனம் பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான், அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் இல்லை. அவனுடைய சத்தர்கள் எழும்பி அவனுடைய வேலையில குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறாங்க. தானியேல் எப்படி குற்றப்படுத்தலாம்? பிந்தி வர்றானா, முந்தி போறானா, வேலையில உண்மை இருக்குதா, லஞ்சம் வாங்குறானா, கள்ள கணக்கு எழுதுறானா, கவனிச்சு பார்க்கறாங்க. நோ, உண்மையா இருக்கிறான். தேவனுக்கு உண்மை, ராஜாவுக்கு உண்மை. நீங்க வேலை பார்க்கறீங்களே, மாதந்தோறும் கை நீட்டு சம்பளம் வாங்குறீங்களே, உண்மையா வேலை செய்றீங்களா? 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு தானே சம்பளம் கொடுக்கிறாங்க. அதிலே உண்மையா இருக்கிறீங்களா? ஒரு சகோதரி டீச்சர், ஸ்கூல்ல டீச்சர், வகுப்பு போவாங்க, ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணிட்டு வகுப்பு போவாங்க, பைபிளோட போவாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு பிள்ளைகளை பார்த்து எல்லாம் எடுங்க, இந்த பாடம் எல்லாரும் படிங்க, உட்காந்து எல்லாம் இந்த பாடம் படிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பைபிள் வாசிப்பாங்க. எங்க? கிளாஸ் ரூம்ல. இவங்க போய் கிளாஸ் ரூம்ல பைபிள் வாசிக்கிறதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. நீ பைபிள் வாசிக்கிறது வீட்டில், அங்க வாசித்து அங்க ஜெபம் பண்ணிட்டு அங்க வரணும். இடைவேளை நேரத்தில், சாப்பாட்டு இடைவேளை நேரத்தில் போய் வாசி. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற நேரத்தில் பைபிள் வாசி கொண்டு பக்தியா இருக்கிறியா? உன் பக்தி வேஷம். அதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும். எத்தனை மணிக்கு வர சொல்றாங்களே, முன்னால போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேலை ஆரம்பிக்கணும். 5 மணி வரைக்கும் வேலைன்னா 4:30 எழும்ப கூடாது. 5:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரணும். உங்களுடைய உண்மைத்துவம் எங்கே? ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், எல்லாம் மன்னிச்சிருவார். எல்லாம் கிருபை. கிருபை நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடும். கிருபையை போக்கடித்தால் நரகத்திற்கு போய் விடுவீர்கள். கிருபையை போக்கடித்து விடாதீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறாரு. பாவம் செய்வதற்கு அல்ல கிருபை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை, உண்மையாய் வாழ்வதற்கு கிருபை. வேலையில உண்மையா இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி கல்லூரிக்கு அனுப்புறாங்களே, உண்மையா இருக்கிறாயா வாலிப மகளே? உன் தாயை ஏமாற்றுகிறாய், தகப்பனை ஏமாற்றுகிறாய், யாரோட தொடர்பு வைத்திருக்கிறாய், ஆலயத்தில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறாய், யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். தானியேல்கள் வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருக்கு, யோசேப்புகள் வேண்டும் ஆண்டவருக்கு. ஏமாற்றுகிற விசுவாசிகள் அல்ல, ஏமாற்றுகிற ஊழியக்காரன் அல்ல. வாழ்க்கையில உண்மை. தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். பண ஆசைக்கு இடம் கொடுக்கவில்லை. லஞ்சம் வாங்கி கொண்டு சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுறீங்க. சென்னையில் ஒரு முறை புயல் வந்தது, நிறைய ஒரு பக்கம் அழிவு. அரசாங்கம் அறிவித்தது, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத தாசில்தார் மூலமா உறுதிப்படுத்தினால் உதவித்தொகை வழங்கப்படும். 25,000 ரூபாய் 30,000 அரசாங்கம் கொடுத்தாங்க. அந்த காலம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார், ஆவிக்குறை சபைக்கு தான் போவார், நல்ல ஒரு சகோதரன். ஒரு நாள் கேட்டார், உங்களுக்கு தாசில்தார் யாரையாவது தெரியுமான்னு கேட்டார். எதுக்கு அண்ணன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நல்ல சகோதரர், நல்ல ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், நல்ல கடினமாக உழைக்கிறவர் தான். ஆனால் எதுக்கு தாசில்தாரை கேட்குறீங்கன்னு, எனக்கு தெரிஞ்ச தாசில்தார் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, இந்த புயலில் நம்ம வீடு பாதிக்கப்பட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், அரசாங்கத்திலேருந்து ஒரு 25,000 ரூபா தர்றாங்க. அந்த காலம் 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் கேட்டேன், புயலில் உங்கள் வீடு பாதிக்கப்பட்டுச்சான்னு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு,
ஆனால் ஒரு லெட்டர் கொடுத்தா 25,000 ரூபா கிடைக்கல. யாரை ஏமாத்து? நான் கேட்டேன் விட, நான் என்ன சொன்ன உடனே அவங்கள பார்த்து, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். அதோடு நிறுத்திட்டாங்க. நிறைய விசுவாசிகள், அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள், ஊழியர்கள் கூட என் பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்பதை மறந்து விட்டு வாழுகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை கவனிக்கிறார். தானியேலை போல பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும், உண்மையுள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்போ உங்கள் ஜெபத்திற்கு பரலோக மரியாதை கொடுக்கும், பரலோகத்தில் இந்த பதில் வரும். யோசித்து பாருங்க, தானியேல்கள் வேண்டும். ஆண்டவர் இயங்குகிறார், தானியேலின் தேவன் நான் ஆயத்தமாயிருக்கிறேன், பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன், தேசத்தில் எழுப்புதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். தானியேல்கள் எங்கே? ஜெபங்கள் வருகிறது, ஆனால் ஜெப தூபங்கள் எனக்கு முன்பால எழும்ப முடியவில்லை. பாதியிலே ஜெபங்கள் எல்லாம் தடைபட்டு போகிறது. தகுதியான ஜெபங்கள் தான் பரலோகத்துக்கு போகும், தகுதி இல்லாத ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகாது. நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லலாம், பரலோகத்துக்கு போகுதா? தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? ஜெப தூப கலசத்தில் இந்த ஜெபம் விழுகிறதா? பரிசுத்தமுள்ள ஜெபம் தான் ஜெப தூபத்தில் விழும். யோசிங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.